இன்னைக்கு தண்டுபாளையம் படம் பார்த்தோம். இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் இயக்குனர். நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம், ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளடிக்கிறது, அது அடிக்கடி நம்ம செய்தி பேப்பரில் பார்ப்போம். நிறைய விட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடந்துருக்கு. இப்போ தண்ணி கேட்குற மாதிரி, ஹெல்ப் கேட்குற மாதிரி, இந்த ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து இருக்கிறது, தோடு காது இருக்கிறது, என்ன சொன்ன பார்க்கணுமா, நகைக்காக கழுத்து இருக்கிறது, நகைக்காக கொலை பண்ணுறது, ஒரு ரேப்பு, இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம். அது சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த தண்டுபாளையம். தண்டுபாளையம் டீம் அப்படிங்கிறது அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது. இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொள்ளை இப்படியாக போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்ல ஸ்பீடு. அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த குறிப்பு கொடுக்க தண்டனை புதுசாக இருந்துச்சு. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டி போய் அவங்க சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது, அவங்கள மருந்துக்கும் கழுவுக்கும் இரையாக்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொள்ளடிக்கிற இந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி கதறும். தண்ணி இல்லாமல் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம் சொல்லலாம். இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக அசிஸ்டன்ட் கமிஷனர் நடிச்சிருக்க டைகர் வெங்கட்டை வந்து அந்த போலீஸ் அதிகாரி விடுப்போட நடிச்சிருக்காரு. படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி. வணக்கம். படங்களில் நம்ம வந்து ஆண்களை தான் கதாநாயகனை பார்த்துக்கோம், அதாவது ஆன்டி ஹீரோவை பார்த்துருக்கோம். முதல் தடவையாக 2 பெண்கள், அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள், சிகரெட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதிராக தான் இருக்குது. அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டிட்டாங்க. படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ, முதல்லையும் கடைசிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். முதல்ல தண்ணி கேட்குறது, இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற, ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய முதல் பார்ட் வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதை கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர் வெங்கட் அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாய் மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவரையும் கடைசியில் சாடிச்சிடுறாங்க. இதில் நிறைய கன்னட நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா, இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சில படங்களில் தூங்கிடுவேன். படம் போர் அடிச்சுன்னா. இந்த படம் தூங்க வைக்கலை, ஏன்னா பரபரன்னு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி இந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணாங்க. ஆனால் நான்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது. மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு செக்ஸு டான்ஸை போட்டு தூக்குன்னு தூக்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு. அந்த டான்ஸை ரசிக்கிற அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு மேடருங்கும்போது
ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தறுத்து கொள்றதெல்லாம் வந்து சுமார் ரங்கநாத்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக. ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமாரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். இதுலேயும் பார்த்துருக்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. இதில் இந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம், இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது. எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது, அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து வில்லியாக காமிச்சிருக்காங்க. சரி, ஆனால் நம்ம ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ்காரரை சாவுறாரு. மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளிக்கூடம் திறக்கிற நாள். இது ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான். அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லாரும் இங்கே நினச்சே வருவாங்கன்னா கிராமத்துக்கு போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க. அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டு நினச்சி வருவாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒரே ரத்த களரியாக படம் இருக்குது. அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். நல்லா இருக்கு படம். இல்லை, அதான் கர்நாடகன்னு போட்டிருக்காங்களே. தமிழில் அது நீங்கள் டைட்டில் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயே தெரியுமே, கர்நாடகா பேஸ்டு. அதை கர்நாடகா டப்பிங் படம், கன்னடா டப்பிங் படங்கிறது தெளிவாக காமிச்சிருக்குங்க. இது தமிழ்நாட்டில் நடந்ததை காமிக்கல. பேர் தான் ஏதோ தண்டுபாளையம் இருக்குது. மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் கோத்தோட நினைக்காதீங்க. நிறைய படத்தை வந்து நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்லாவே ரிவ்யூ பண்ணுவீங்க, இல்லை மோசமா ரிவ்யூ பண்ணுவீங்க. ஆனா நீங்க சொல்றீங்க நான் நிறைய படம் தூங்கி இருக்கேன்றீங்க. இந்த படம் பார்க்கவும் தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. தூக்கம் வந்த நேரம் அந்த பாட்டு வந்துச்சு, இந்த செக்ஸ் பிரான்ஸ். அதனால எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணியை கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதை வந்து கொஞ்சம் மாற்றி, சரி ஒரு செக்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது. அந்த பாட்டு, அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா ஒரு ஜோதிலட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. 2 பெரிய ஹீரோயின் போட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து நல்ல ஆக்டர். ஆனா 2-3 இடத்துல தான் காட்டியிருக்காங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, எல்லா இடத்துலையும் காட்டியிருக்காங்க. சரியா நீ பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்ச நேரம் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹாஃப்ல தான். நம்ம அது வந்து தமிழுக்காக சேர்க்கப்பட்டு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா கன்னடத்தில் இருக்குமா? ஏன்னா சாப்டர் 2 இருக்கு, இது கண்டினியூ ஆகும். இல்லை, இது எத்தனை இடத்தாலும் ஓடும். ஏன்னா அதே பேஸ் தான். ஏன்னா தண்டுபாளையம்னு ராமநாதன் சார் பார்த்ததுலே இதே தான் இருந்துச்சு. என்ன அதில் அதை விட இது கொஞ்சம் பெப்பு அதிகமாக, செக்ஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். பைல்வான் சார் வந்து எப்பவுமே ரிவ்யூ கொடுக்கும்போது எந்த படமா இருந்தாலும் ஒரு குறைய சொல்லினே இருப்பாரு. நான் குறைய சொல்லியிருக்கேன், நீங்க கவனிக்கல. வந்து நீங்க வந்து குறைய சொல்லாம நிறைய மட்டுமே சொல்லிருக்கீங்க. இல்லை, நான் குறைய சொல்லியிருக்கேன். நான் குறை சொல்லியிருக்கேன். தூக்கம் வந்த நேரத்தில் பாட்டு வந்துச்சு. கோலம் போடல. புள்ளி எல்லா படத்துலயும் நீங்க கோலம் போடுவீங்க. ஆமா, லைட்டா புள்ளி தான் வச்சுக்கிறீங்க. இல்ல அது காரணம் வந்து கொடுத்துட்டாங்களோ, பெட்டி கிட்ட வாங்கிட்டீங்களோ? இல்ல அது நீங்க தான் வாங்குற வழக்கம், நான் வாங்குற வழக்கம் இல்லை. ஏன்னா நான் இயல்பா உள்ள விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நான் என்ன பேச போறேனோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். இல்லை மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிப்பேன். இந்த படம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காம இருந்தது, போர் அடிச்சுன்னா நான் சொல்லாமலாம் ஓடிருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சுருங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. 3ஆம் தேதி ரிலீஸு, ஆனால் இன்னைக்கு தேதி 3. நான் 3ஆம் தேதி ஒரு டைரக்டர் ஆகட்டும், டைரக்டரும் நான் தான், ப்ரொடியூசரும் நான் தான், மெயின் கேரக்டரும் நான் ஒன்று நடத்துகிறேன். நான் 3ஆம் தேதி படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா படத்தை பற்றி எனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கும். எல்லாரும் ஒரு சீன் கூட காமிக்கக்கூடாது, ஒரு சீனு கூட காமிக்கக்கூடாது, ஒரு ஷாட்டும் கூட காமிக்கக்கூடாதுன்னு மூடி வச்சு ஃப்ரைடே மார்னிங் தான் படத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு தேதி 3, இன்னும் 4 நாள் இருக்குது படம் ரிலீஸ். இன்னைக்கு படம் விட்டேன் பப்ளிக்கா. ஏன்னா அது என் படத்தை பற்றி இருக்கிற கான்ஃபிடன்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம பைல்வான் சார் சொன்ன மாதிரி, பேரர் சார் சொன்ன மாதிரி,
கரிமேடுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ராம்நாராயண் சார் தான் ரிலீஸ் பண்ணார் 2013. அது கர்நாடகாலையும் பிளாக் பஸ்டரு, ஆந்திராலையும் பிளாக் பஸ்டரு, ஸோ நம்ம தமிழ்நாடையும் கூட பிளாக் பஸ்டர். அப்போவே ஒரு 234 சென்டர் ஓப்பன் பண்ணார் ராம்நாராயண் சார். கன்னடா படம்னா அப்போ நான் சொல்லக்கூடாது, அப்போ ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் பார்ப்பாங்க. அந்த டைம்லேயே ஒரு கன்னடா படம் வந்து இங்கே 234 சென்டர் ஓப்பன் ஆச்சு. அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் படம் அது. அந்த தண்டுபாளையம் சீரீஸே பிளாக் பஸ்டர் தான். கர்நாடகாவும் பிளாக் பஸ்டர் தான், ஆந்திராவும் பிளாக் பஸ்டர் தான். இன்னைக்கு கண்டிப்பாக இது படம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பிளாக் பஸ்டர் தான். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் தான் நான் இன்னைக்கு படம் ஷோ வச்சேன். ஸோ எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தமிழ்நாட்டிலையும் கூட பிளாக் பஸ்டர் ஆகணும். எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி படம் காமிச்சிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ரெண்டாவது, நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி படத்தில் வந்து 2 இன்டென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சும்மா படமாக எடுக்கல, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது எடுக்கல. ஒன்று அவேர்னஸ் இருக்குது. ஒன்று அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னா, ஒன்று மக்களுக்கு, ரெண்டாவது கிரிமினல்ஸ். மக்களுக்கு எப்படி இது அவேர்னஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹியூமனிட்டி வேணும் எல்லாருக்கும், ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அந்த ஹெல்ப்பே வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லா பக்கம் எல்லா நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லா சவுத் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, யார் வர்றாங்க யார் போகிறாங்க என்ன ஒன்றுமே தெரியாது. ஏதோ ரொம்ப பசியோட கேட்டப்புறம் இல்லை ரொம்ப அப்பாவியமாக தெரிஞ்சதுமே இந்த நம்ம உயிருக்கு எடுக்கிற மாதிரி, நம்ம மானத்தை எடுக்கிற மாதிரி, நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரி அதுக்கு சான்ஸ் கொடுக்குறதுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. அதனால சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்கள், வீட்டுக்கு வரட்டு தண்ணி கொடுங்க, சாப்பாடு போடுங்க, நல்லா பேசுங்க, இல்லை கதவு திறங்க, திறக்காதிருங்க, எதனா பண்ணுங்க. ஆனால் ஒன்று, உங்களுக்கு எப்பவுமே உங்கள் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். நான் ஒண்டி தான் இருக்கிறேன். அது யாரானா இருக்கலாம். அது ஒரு யங் பாயாக இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வீட்டுட்டு வெளியே போகிறப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போங்க, ஜாகிரதையாக இருங்க வீட்டில்னு சொல்லி. ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியம். இது நடக்காத இடமே இல்லை. சிலதெல்லாம் வெளியே வருது, சில வெளியே வரதில்லை. எவ்வளோதான் மீடியாவில் வரும், எவ்வளோதான் பேப்பரில் வரும். மீடியாவில் வர்றது, பேப்பரில் வர்றது 1000 இருக்குது, அப்படியே க்ளோஸ் ஆகிறது 1000 இருக்குது. அது வேறு மாதிரி க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால அந்த அவேர்னஸ் தயவுசெய்து இப்போ இந்த தண்டுபாளையம் கேங்கே இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அது இங்கேயும் இருக்குது, கேரளாவிலும் இருக்குது, கர்நாடகாவிலேருந்து ஓடி வந்துடுச்சு, அது ஆந்திராலையும் ஓடிடுச்சு, இங்கே இருக்குது. எல்லாம் நம்ம கிரைம் செல்வர் சார் அவங்கள லாஸ்ட் டைம்லாம் சொன்னாங்க. அவங்க நீங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே இருக்குது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இருக்குது. அதே மாதிரி தண்டுபாளையம் கேங்கே பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. அந்த கேங்கு மாதிரி வேறவங்க கூட அந்த கேங் பேரில் பண்ணலாம். இன்னொன்று, அந்த கேங் மைண்ட் செட் இருக்கிறவங்க யாரானா இருக்கலாம், அங்கே நின்று இருக்கிறவங்க இருக்கலாம், பின்னாடி இருக்கிறவங்க இருக்கலாம், அங்கே இருக்கலாம். அந்த கேங் மைண்ட் செட், அந்த சான்ஸ் கிடைச்ச போதும் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி அதுதான் ஒரு அவேர்னஸாக எடுத்துருக்குது. ரெண்டாவது வந்து கிரிமினல்ஸ். நீங்கள் ஒரு கதை படித்தோ இல்லை ஒரு கிரிமினலை பார்த்தோ ஒரு ரவுடி பார்த்தோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிக்காதீங்க. நீங்கள் என்னதான் கிரிமினலாக இருந்தாலும் சில நாளுக்கு மட்டும்தான். எந்த கிரிமினலும் 100 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணது கிடையாது. எல்லா கிரிமினல்ஸோட ஆயுசு ரொம்ப கம்மி. போலீஸு பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணுமோ பண்ணிடும், கண்டிப்பாக தூக்கிடும். ஸோ இதை தான் நான் அவேர்னஸை கொடுத்துருக்குறேன். தண்டுபாளையம் படம் பார்த்தோ இல்லை இன்னொன்று பார்த்தோ கதை பார்த்தோ இன்னொன்று பார்த்தோ நாங்கள் கிரிமினல் ஆகிடலாம், அப்படி ராபரி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஷார்ட்லி வச்சுடுவாங்க. அப்படிங்கிறது தான் என் படத்தில் இருக்குது. போலீஸ் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும், சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அது எந்த அளவுக்கான வேலை செய்யும். அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பெருமையாக தான் இதில் நான் காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த 2 ஏம் வச்சு படம் காமிச்சிருக்கிறேன். கூடவே மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், காசு கொடுத்து வர்றாங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகணும், அதுக்கு என்ன வேணுமோ அதையும் படத்தில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் தண்டுபாளையம் படம். தயவுசெய்து எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், ஆசீர்வதிங்க. பார்ட் 2 இருக்குது, இதில் சாப்டர் 2 இருக்குது. சாப்டர் 2 வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் சோனியா மேடம் கேரக்டர் ஆகட்டும், வனிதா விஜய் மேடம் கேரக்டர் ஆகட்டும், இந்த நம்ம பிர்லா போஸ் சார் கேரக்டர் ஆகட்டும், நம்ம சூப்பர் சுப்பிரமணிய சார் கேரக்டர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து தண்டுபாளையம் 2ல் இதுதான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இது ஒரு கேரக்டரோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இது இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவங்களோட கேரக்டரு, இந்த பர்ஃபார்மன்ஸு இந்த சாப்டர் 2ல் எப்படி இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். அதுக்கு கூட இது ஒரு லீடு தான். இது தேங்க்யூ, நன்றி.